இன்னைக்கு அப்பா வந்திருக்கார் பிரசாதம் பண்றதுக்கு. என்னப்பா இன்னைக்கு மார்கழி ஸ்பெஷல்? மார்கழி ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து மிளகு உரை பண்ணுறோம். கோயிலில் ஸ்ரீரங்கம் திருக்கோஷ்டிலாம் பண்ணுற கோயில் பிரசாதத்தை இன்னைக்கு மிளகோதரையை நம்ம ஆற்றுல பண்ணி ஆமாம் ஸ்ரோச்சி ஐயங்கார்ஸ் பாட்டி இதில் ரெசிபியில் காமிக்க போகிறோம் நாங்கள் உங்களுக்கு. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாதம். முக்கியமாக வந்து மழை காலத்தில் இந்த மாதிரி பண்ணுறச்சு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பனிக்காலத்துல மழை காலத்துலலாம் மிளகு உரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் இப்போ பண்ண போலாம் வாங்கும். இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், மிளகு அதற்காக மிளகு, அப்புறம் மிளகு காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் 2-4 மிளகாய் வத்தல் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து இப்போ எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதை ஆற வச்ச அப்புறம் அப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதெல்லாம் பாண்லி வைக்கணும். பாண்லி வச்சோடனே கப்பில் இருக்க நெய்யை விட்டுட்டு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அது சூடானதும் கடுகு சேர்க்கணும். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துடணும். அப்படியே இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா பாண்டியில் வறுக்கணும். சிவப்பு நிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக ஆனோன்னா லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டுங்க. ஆற வச்ச சாதத்தில் பொடிச்சு வச்ச மிளகோதரை பொடியை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸ்ரீரங்கம் திருக்கோஷ்டி பெருமாள் கோயிலில் பிரசாதமாக சாப்பிட்ற வச்ச இதை நம்ம மாத்தில் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் இதுக்கு சந்தர்ப்பம் வச்சது. இப்போது நம்ம அதை தாளிச்சதை இப்போ இதில் சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வாசனை வருதா? ஆமாப்பா, செம்ம வாசனையா இருக்கு. நெய் வாசனையும் மிளகு வாசனையும் தூக்கிறது. சூப்பரா வந்திருக்கு பிரசாதம். சூப்பரா வந்திருக்கு பிரசாதம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? டேஸ்ட் பண்ணி பாருப்பா. நான் டேஸ்ட் பண்றேமா? முதல்ல நீ டேஸ்ட் பண்ணு, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, அப்புறமா நான் டேஸ்ட் பண்றேன். பெருமாளே, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது சாப்பிட்றச்சே கடுக்கு முடுக்குன்னு அந்த பருப்பெல்லாம் அரைப்படும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர் சூப்பரா வந்திருக்கு. மிளகெல்லாம் கரெக்டா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு இது கொடுக்கறது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ் இது. மார்கழி மாசத்துக்கு, மழை காலத்துக்கு, பனிக்காலத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஏத்த மாதிரியான ஒரு சாதம் இது. ஈஸியா நீங்க வந்து செஞ்சிடலாம். நிமிஷமா செஞ்சிடுற மாதிரிதான ஒரு டிஷ் இது. பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தேன்னா அவளும் இம்யூனிட்டி பவரோட சூப்பரா இருப்பா. இது எப்படி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்க சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ ஸோ மச்.